Hello friends. So இன்னைக்கு சாஃப்ட்வேர் பயிலகம்ங்கிற யூடியூப் சேனலில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்தோம். ஸோ இதில் நான் பெருசாக எதையும் கவர் பண்ண போகிறதில்ல. ஒரு ஃப்ரெஷர்ஸ் இன்டர்வியூவில் இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் லைட்டாக நான் இதனுடைய ஓவர்வியூவை பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும், அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண. அதே மாதிரி கம்ப்யூட்டர்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லாங்குவேஜ் வேணும், அது மிஷின் லாங்குவேஜ்னு. அந்த மிஷின் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பைனரிஸில் தான் ஒர்க் ஆகும், 0 1 1 0 மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது மூலம் தான் கம்ப்யூட்டரில் இன்றைக்கி நாம் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் 3 levels ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. லோ லெவல், கோபால் அந்த மாதிரி உள்ளதெல்லாம், மீடியம் லெவல் C++ அந்த மாதிரி இருந்துச்சு. ஹை லெவல் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸில் இன்றைக்கி ஜாவா, C# இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, லாங்குவேஜஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜி. இந்த மெத்தடாலஜியை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜாவா ஸ்டூடெண்ட்டோ ஒரு C# ஸ்டூடெண்ட்டுக்கும் பேசிக்காக தெரியும் கிளாஸ்னால் என்னென்னு தெரியும், அந்த கிளாஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஒரு வேரியபிள்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே, இது ரெண்டும் தான் என்ன செய்யும், டேட்டாவோட ஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, அதன் மூலம் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவாங்க, டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேரியபிளும் இந்த மெத்தடும் தான் ஆப்ஜெக்டோட டேட்டாவோட ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வேரியபிள்ஸையும் மெத்தட்ஸையும் கம்பைன் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் இருக்குது தெரியுமா, கிளாஸோ இல்லை ஆப்ஜெக்டோ, அந்த சிங்கிள் யூனிட்டை தான் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். அதனால தான் இந்த மெத்தடாலஜிக்கு பேர் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறோம். ஓகேவா. இந்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, idea behind OOPS concept is to combine data and methods. Here data means variables. To combine variables and methods into a single unit. That unit is called object. So we are calling it as object oriented programming. Okay. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜி யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் which implements OOPS concepts are object oriented programming languages. All OOPS languages provide mechanism that help you implement the object oriented model. They are encapsulation, inheritance, polymorphism and reusability. அப்படின்னா என்னென்னா, எல்லா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் ஒரு மெக்கானிசத்தை ப்ரொவைட் பண்ணும். எதுக்குன்னா, அந்த மெக்கானிசம் மூலம் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அந்த மெக்கானிசம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், ரியூசபிலிட்டிஸ். இந்த மெக்கானிசம் மூலமாக தான் நீங்கள் ஊப்ஸ் கான்செப்டையே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா, அந்த ப்ரோக்ராமிங் மெத்தடாலஜி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான ஒரு ஆன்சர். இது நீங்கள் இன்டர்வியூவில் இவ்வளோ டீட்டெயிலாம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் சொல்ல வேண்டிய 2 பாயிண்ட், அந்த தேர்ட் பாயிண்ட்டையும் 5th பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, idea behind OOPS concept is to combine variable and methods into a single unit. That unit is called object. So we are calling it as object oriented programming. This is first point. Second point, all OOPS language provide mechanism that help you implement the object oriented model. They are encapsulation, inheritance, polymorphism and reusability. இந்த 2 பாயிண்ட் போகும். ஸோ ஃப்ரெஷர்ஸ் ஒரு இன்டர்வியூவில் முக்கியமான இது ஒரு கேள்வி, இந்த கேள்வியை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த 2 பாயிண்ட்டு போகும். ஸோ ஃபர்தராக வரக்கூடிய கிளாஸஸில் நம்ம இந்த ஊப்ஸோடைய கான்செப்ட்ஸ், கிளாஸு, ஆப்ஜெக்ட்டு, என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம் இதெல்லாம் பற்றி நம்ம ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் கைஸ்.